காங்கிரஸ் ஆட்சியில் ரேஷன் கடைகளில் வெள்ளை அரிசி போடும் திட்டம் கொண்டு வந்தது குறித்து முன்னாள் அமைச்சர் கந்தசாமி பேசியுள்ளார். சோனியா காந்தி அம்மாவை சந்தித்து மாநிலத்து முதலமைச்சர் வைத்திலிங்க இருக்கின்ற காலத்தில் இலவச அரிசி பெற்றோம். ரேஷன் அரிசி வாங்கினா நம்மளுடைய மக்கள் சாப்பிட மாட்டாங்க. அவங்கள பொறுத்த அளவுக்கு நல்ல வெள்ளை அரிசி சாப்பிட்டே புதுச்சேரி மாநில மக்களுக்கு பழகி விட்டார்கள். மற்ற மாநிலத்தில் ரேஷன் அரிசி சாப்பிட்றப்ப நம்ம மாநிலத்தில் சாப்பிட மாட்டாங்கன்னு முதலமைச்சர், மத்திய அமைச்சர், இணை அமைச்சர் இந்த நாராயணசாமியும் நானும் சென்று அம்மாவை பார்த்து இங்கே இந்த வெள்ளை அரிசி கொடுக்கணும்னு சொன்னால் எங்கே தேவையோ அதை நாங்கள் விவசாயிடம் நெல் கொள்முதல் பண்ணி அதை ரைஸ் மில்லில் அரைச்சி வெள்ளை அரிசி எஃப்சி மூலமாக கொடுப்பதற்கு ஏற்பாடு செய்தோம். வெள்ளை அரிசி போடுகின்ற போது மக்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. 3 ரூபா 17 காசு தான் மாநிலத்துக்கு மத்திய அரசாங்கம் நிதி. அந்த அரிசி வச்ச உடனே அந்த வியாபாரிகளுக்கு பணம் கிடைச்சிது. ரைஸ் மில்லுக்காரர்களுக்கு அந்த நெல்லை அரைக்கும் போது இங்கே இருக்கிற கூலி தொழிலாளர்களுக்கு வேலை கிடைச்சிது. கிட்டத்தட்ட 45 ரைஸ் மில் இருந்தது. அது சிறப்பாக செயல்பட்டது நம்முடைய காங்கிரஸ் அரசாங்கத்தில். ஆனால் இந்த NRBJP அரசு ரேஷன் கடைகளில் அரிசி வழங்கும் திட்டத்தையே நிறுத்தி மக்களை வஞ்சித்து வருகிறது. புதுவை மக்களின் ஒரே நம்பிக்கை காங்கிரஸ்.